வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டுமே கொடுக்கப்படுது. அதனால அது பயிற்சிக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்க வேண்டாம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதுல டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க் பயன்படுத்தி நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, காலையில டெய்லி நிஃப்டி அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு தெரியும். இதே வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, புதியவர்களுக்காக குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கான்செப்ட்ட இதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஒவ்வொன்னா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையா புரியும். இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் முழுமையாக அந்த வீடியோ முழுமையாக நிரம்பி இருக்கும். அதனால வந்து இதையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அடுத்ததுக்கு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பயிற்சிக்கு மட்டும்தான். நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபாலோ பண்ணுங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இன்னைக்கு ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி நடந்தது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்டாக்ல ரிலையன்ஸ் நேற்று ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து நின்றுருக்கான்னு பார்த்தோம். இது ஆல்ரெடி நேற்று நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதை தாண்டி இன்னைக்கு எதுவும் நடக்கலை. அந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே இன்னைக்கு மார்க்கெட்டை நிறைவு பண்ணிட்டான். பாருங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆயிருக்க மார்க்கெட்டு அப்படியே சப்போர்ட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளேயே இன்னைக்கு அரைச்சி முடிச்சிட்டான். இன்னைக்கு நிப்டி கீழே இறங்குறதுக்கு இவன் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணல. இவனும் கீழே வந்திருந்தான்னா நிப்டி நல்லா அடிச்சுட்டு வந்திருப்பான். ஏன்னா வெயிட்டேஜ் ஸ்டாக். இவன் பெரிய சப்போர்ட் பண்ணலங்காட்டி மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே வந்து நின்றுச்சு. இவன் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தானா நிப்டி இன்னும் பாதாளத்துக்கு போயிருக்கும். 5 மினிட்ஸில் இதில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடைக்கல. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. எதுவுமே வாய்ப்பு இல்லை இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ல என்ன மூவ் பண்ணணும், மார்க்கெட் முடிவு வரைக்கும் அந்த மூவ் முடியலையே, அதுக்குள்ளேயே முடிச்சிட்டான். ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை. பட் இவன் வந்து ஒரு சப்போர்ட் லைனுக்குள்ளே இருந்து மூவ் ஆனதுனால கீழே வரும்போது நம்ம வந்து பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல என்ட்ரு கிடைச்சிருக்குது. இங்கே எல்லாமே பை எடுத்தோம்னா என்ன பெரிய பாயிண்ட்ல ஒரு 7 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சிருக்க முடியும். ஏன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து பை மூமெண்ட்டுக்கு வந்துட்டான். சப்போர்ட்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரக்கு பெருசாக இன்னைக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு முன்னாடியே காமிச்சிட்டான் இவன். இப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஆடினுங்காட்டி பையுக்காக மூவ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்க முடியும். மற்றபடி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கொடுக்கல. நாளைக்கு என்ன நடக்கலாம் இதில் நிஃப்டியில், சாரி ரிலையன்ஸில், இவன் வந்து முன்னாடியே காமிச்சிட்டான். நிஃப்டி வர்றதுக்கு முன்னாடியே இவன் வந்து அதிவேகத்தில் வந்து காமிச்சிட்டானா கீழே போகிறேன்னு காமிச்சிட்டான். இன்னைக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிட்டான் இவன். நாளைக்கு வந்து நீ இங்கிருந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அல்லது கொஞ்சம் இப்படியே அரைச்சி ஒரு நாள் முடிச்சு அடுத்த நாள் மறுபடியும் எகைன் வந்து அடுத்த நாள் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இன்னைக்கு கீழே போகிறதுக்கு பெரிய அளவுக்கு இவகிட்ட பாசிபிலிட்டி இல்லை. நார்மலாக தான் இருக்கா. கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி. கீழே வந்துன்னா இந்த ரேஞ்சு தான் நம்ம வச்சுக்கணும். அடுத்த ரேஞ்ச் இப்போ நாளைக்கு மேக்ஸிமம் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். அது என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். அது நிப்டிக்கு என்ன சப்போர்ட் இன்னைக்கு பண்ணியிருக்குது. அவன் சப்போர்ட்டே பண்ணல. குழியில் தள்ளுறதுக்கு தயாராகிட்டான் அவன். 1 ஹவர் இதெல்லாம் நம்ம நேற்று டெலீட் பண்ணவே இல்லையோ. மேலே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. மேலே இருக்கிற ப்ரைஸுக்கு மேலே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு போதுமானது. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராக் பண்ண முடியும். நாம அதை மறுபடியும் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம இதுவே தூக்கி வச்சுக்கலாம். இதுவே தூக்கி கூட நம்ம வச்சுக்க முடியும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இன்னும் கொஞ்சம் இப்படி வரணும். வந்ததுன்னா மேலேங்க கனெக்டிங் குறையும். ரைட்டு. இதுதான் வந்து நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுக்க போகிறோம். எத்தனை கனெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. அதில் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இதுதான் நம்மளுக்கு இப்போ பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓ, இது கீழே வந்துருச்சுங்காட்டி இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து நின்றுருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட்டு கீழே வந்துச்சும் போது இதுவே ரெசிஸ்டன்ஸாக கூட வச்சுக்க முடியும். நாம வச்சுருந்தோம்னா அதுக்கு நியர்பை பக்கத்தால் எது இருக்குது, தூரமாக ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையே. 4 ஹவர்ஸில் போட்டு பார்க்குறோம். 4 ஹவர்ஸில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். 4 ஹவர்ஸில் இந்த வச்சுட்டிங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் ஒரு அருமையான பாயிண்ட் தான். இது இந்த ஜோனோட லோ.
இன்னும் கூட கொஞ்சம் இப்படி வைக்க முடியும். இதுதான் ஜோன். இப்போ இது 4 ஹவர்ஸில் பார்த்துருக்கோம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோனுக்குள்ளே வந்து தான் நிற்கிது மார்க்கெட்டு. அதாவது நம்ம அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி ஜோனை நம்ம ஆல்டர் பண்ணிக்கணும். பக்கத்தால் எந்த ஜோன் இருக்குது, இன்றைக்கி எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னு first தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அது கீழே அது வரைக்கும் எது இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்திருக்கான்னா கீழே எது வரைக்கும் போவான்னு அப்போ தான் ட்ராக் பண்ணிக்கணும் நம்ம. ரன்னிங் ப்ரைஸ் எங்கே இருக்குதோ இங்கே இருக்குதா, ப்ரைஸு இங்கே இருக்குதா, அப்போ இது என்ன ரேஞ்சு பக்கத்தால் ஏதாச்சும் பக்கத்தால் சப்போர்ட் இருக்கா, ரெஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத பார்ப்போம். இவன் கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேற்று உடலோ இது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை கூட எடுத்துக்க வேண்டியது இல்லாமல் இந்த இந்த சப்போர்ட் உடச்சாச்சு தான் இப்போ ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆயிடுச்சு. கீழே வந்து மறுபடியும் மேலே இதே ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சவன் தான். இவ்வளோ தூரம் வந்திருக்கா, வந்து இங்கே வந்து நின்றுருக்கா. பை ட்ரெண்டுக்கு மாறிட்டானா ஒன்றும் இல்லை. பை ட்ரெண்டுக்கு மாறணும்னா இந்த கையை கட் பண்ணணும், அல்லது ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணணும், அதுக்கடுத்து இதை கட் பண்ணணும். பண்ணால் தான் பை ட்ரெண்டுக்கு மாற முடியும். ரிலையன்ஸ் ஆக்சுவலாக பை ட்ரெண்டுக்கு வந்து நின்றுருக்கான்னு வச்சுக்கலாம் 5 மினிட்ஸில். இவன் வந்து அடுத்த கட்ட மூவ்மெண்ட் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவன் இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஆனால் ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டான், இனி திரும்புறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா இனி கீழே வந்தால் ரொம்ப தூரம் கீழே போகணும், இவ்வளோ தூரம் மறுபடியும் வரணும், 920 வரணும். அப்போ தான் பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே தான் சப்போர்ட் இருக்குது இவனுக்கு. அப்போ இந்த இடத்துல தான் அவன் திரும்ப கிட்டத்தட்ட பார்ப்பான். இனி நல்லா ஒரு கீழே வந்துட்டான். இனி வந்து இவ்வளோ இன்னும் கீழே வருவானான்னு சொல்ல முடியாது. 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா 5 மினிட் பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸில் சப்போர்ட்டுக்கு வந்துட்டா, பை ட்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டானா. அவன் வந்து இங்கே மேலே க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் வந்து சப்போர்ட்டுக்கு வந்த மாதிரி சப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி பைக்கு வந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். பெரிய லெவல் இல்லை. ஓகே, ரைட். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.